வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மசாலா சுண்டல் இல்லைன்னா கார சுண்டல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது வந்து ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ அந்த மசாலா சுண்டல் இல்லைன்னா கார சுண்டல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து ஊற வச்ச மூக்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து முன்னாள் நைட்டே நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம மூக்கடலையை வேக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஊற வச்ச மூக்கடலையை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதில் வந்து நம்ம அது மூக்கடலை முங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அது வேகிறதுக்கு. அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இது மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். நம்ம மூக்கடலை வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும். ஸோ நம்ம மூக்கடலை வேகிற டைமில் வந்து நம்ம அதுக்கு மசாலா வந்து வறுத்து பொடி பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கடாயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் வந்து தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு, அப்புறம் காரத்துக்கு வந்து 3 வரமிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நல்ல ஒரு லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதுலேருந்து வந்து ஒரு நல்ல மணம் வர வரைக்கும் வந்து நம்ம வந்து மெதுவாக வந்து அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து நீங்கள் பல்காக கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ சுண்டல் செய்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஊற வச்சுருக்கேன் 1/2 கப்பு மூக்கடலைக்கு அளவுக்கு மட்டும் தான் நான் மசாலா வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சுண்டல் வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு ஃப்ளேவருக்காக வந்து 1 வரமிளகாய், இதில் வந்து நம்ம வேக வச்ச சுண்டல் வந்து தண்ணி இருத்து வெறும் சுண்டல் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ தண்ணிலாம் இல்லாமல் அது வெறும் சுண்டல் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க முதல்ல. அது வந்து நம்ம பெருங்காயத்தூள் இது அந்த ஃப்ளேவர் எல்லாமே இதில் நல்லா கொஞ்சம் அப்சார்ப் ஆகி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து மொத்த பொடியும் வந்து இந்த சுண்டலில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அது மொத்த பொடி வந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன், நான் ஃபஸ்ட்டே மொத்தத்தையும் சேர்க்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவுக்கு வந்து சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல் பொடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். நான் பாருங்க ஃபுல் பொடியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பொடி வந்து நம்ம சுண்டலை சுற்றி நல்லா ஈவனாக கோட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நம்ம சுண்டல் வந்து நல்லா அருமையாக இருக்குது, வாசனையாக நல்லா ஜம்முன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலாலாம் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து திருகின தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டோன்னா பாருங்கள் சூப்பரான மசாலா சுண்டல் இல்லைன்னா கார சுண்டல் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது வந்து நம்ம பரிமாறிடலாம். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான காரசாரமான மசாலா சுண்டல் இல்லைன்னா கார சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து இந்த நவராத்திரிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.